உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு விடாப்பிடியான ஜெபம். மத்தேயு 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இது ஒரு சம்பவமாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 15 பார்த்தீங்கன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ ஏசப்பா கிட்ட உதவி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பிள்ளைக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளை என்ன பண்ணுங்க, சுகப்படுத்துங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரன், எனக்கு நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, என் மக பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கத்தரை கூப்பிட்றா, ஏசப்பாவை கூப்பிட்றா. ஆனால் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை, எந்த பிரதி உத்தரமும் தரலை. அவங்க சீஷர்கள் அதை பின்தொடர்ந்து போய் கூப்பிட்றாங்க, இவளை அனுப்பிவிடுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அவள் திரும்ப சொல்கிறா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு அவளை பணிஞ்சிக்கிறான். உடனே ஏசப்பா சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அதற்கு கானானிய ஸ்திரீ சொன்னது, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேய்ச்சிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு ரொம்ப இறங்கி போய், அதாவது விடாப்பிடியா, எப்படியாவது என் மகளுக்கு சுகம் வேணும், எப்படியாவது என் மகளுக்கு ஒரு விடுதலை வேணும், எப்படியாவது கர்த்தர் என் மகளுக்கு இந்த நாளில் ஒரு நிமிஷம், ஒரு நொடி பொழுதில் என் மகளை சுஸ்தமாக்கணும். அந்த ஒரு காரணம் அந்த அம்மா மனசில் பதிஞ்சிச்சு. எப்படியா விடாப்பிடின்னா பர்சிஸ்டன்ட் ப்ரேயர் என்பது கடினமான சூழ்நிலை கூட சோர்ந்து போகாமல் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பாருன்னு தொடர்ந்து இடைவிடாமல் உறுதியாக நம்ம ஜெபிச்சுட்டே இருக்குது தான் விடாப்பிடியான ஜெபம். அதில் மனம் தளரக்கூடாது. எந்த சூழ்நிலை அந்தமாக மனம் தளரவே இல்லை. அவர் நாய்க்குட்டிகள் சொல்கிறாரு, மேஜர்லேருந்து விழுவன் சொல்கிறாரு, பதில் கொடுக்கலை, திரும்பி போன்றாரு. ஆனால் எந்த சூழ்நிலை மனம் தளராதபடி இயேசு என் மகளை சுகமாக்குவார், இயேசு கிறிஸ்து என் மகளை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு அந்த அம்மாவோட விசுவாசம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மத்தேயு 15:28 சொல்லுது, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ பார்த்திங்களா, இந்த அம்மா அவரை நாயின்னு சொல்லிட்டாரு, பரவாயில்ல நான் கிளம்பி போகிறேன். அவர் எனக்கு பதில் சொல்லவே இல்லை, பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ் காட்டில் அந்த அம்மா தொடர்ந்து போய் விடாப்பிடியாக போய் இயேசுவை தொந்தரவு பண்ணதுனால கர்த்தர் என்ன பண்ணார், அந்த அம்மாவுடைய மனம் தளராத நம்பிக்கையும் விடாப்பிடியான விசுவாசத்தையும் அந்த அம்மா தொடர்ந்து நச்சரிக்கிறதையும் பார்த்து அந்த மகள் அந்த அம்மாவோட விசுவாசத்தை பார்த்து சுகம் கொடுத்துறாரு. நீ போயிட்டு என்ன பண்ணு, சுகத்தை பெற்றுக்கொள் சொல்லிடுறாரு. அதே போல் அந்த மகள் சொஸ்தமாயிடுறாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம் போக விட மாட்டேன், தொடர்ந்து போய் விடாமல் இப்படி பொழுது விடைஞ்சது, நான் போகிறேன், இல்லை ஆண்டவரே, என்ன நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய நாம் போக விட மாட்டேன். அப்போ தொடர்ந்து அவர் ஜெபிச்சதுனால தான் கர்த்தர் யாக்கோபை நம்ம விடாப்பிடியாக பிடிச்சிட்டாரு. நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வதிச்சாதான் நான் விடுவேன். அப்போ அந்த விடாப்பிடியான ஜெபந்தான் யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 18:32 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தர்ட்ட போயிட்டு அந்த சோதோம் குமாரா அழிவுக்கு முன்னால் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுகிறாரு. ஆண்டவரே 50 நீதிமான், 45 நீதிமான், 40 நீதிமான், கடைசியாக வராரு, ஆண்டவருக்கு கோபம் மூலக்கூடாது, 10 நீதிமான் இருந்தால் கூட நீங்கள் அதை அழிக்காமல் இருக்கணும். அப்போ திரும்ப கத்த சொல்கிறார், நான் அதை என்ன பண்ண அழிப்பதில்லை. அப்போது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு காரியம் நான் என்ன பண்ணுவேன், அழிப்பேன்னு சொன்னால் அப்படி இறங்கி வந்துடல, தொடர்ந்து போய் பின்னால் போய் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்குறாரு. 50 நீதிமான் ஆண்டவர், 40 நீதிமான் ஆண்டவர், 45 நீதிமான் ஆண்டவர், நீங்கள் கொஞ்சம் இறங்குங்கப்பா, உங்களுக்கு கோபம் வராமல் இருக்கணும் ஆண்டவர் அப்படின்னு இன்னும் ஒரு விஷயம் நான் கூட பேச துணிந்த ஆண்டவர், இந்த முறை கோபம் வராதிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடாப்பிடியாக தொடர்ந்து போய் பண்ணதுனால
கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிமான்கள் நிமித்தம் அந்த நீதிமான்களை காப்பாற்றுறத பிறகு தான் அந்த சோதோம் குமாராவை கர்த்தர் அழிச்சார். இப்போ ஆபிரகாம் தொடர்ந்து போய் ஜெபிச்சது நிமித்தம், தொடர்ந்து விடாப்பிடியாக இருந்தது நிமித்தம் கர்த்தர் அங்கே இருக்கிற நீதிமான்களை காப்பாற்றினார். யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி நம்ம போக விடேன் என்று விடாப்பிடியாக ஜெபிச்சதுனால கர்த்தர் யாக்கோபின் ஜெபத்தை கேட்டு அவரை நிறைவாக ஆசீர்வதித்தார். மோசே கூட பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் பேரை கர்த்தர் அழிச்சிடுறேன், நான் கிறுக்கி போட்டுறேன், ஏன்னா அவங்க கீழ்ப்படியில் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, வணங்கா கழுத்துள்ள மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோசே சொல்கிற, இல்லை ஆண்டவர், ஏன் பேரை வேணாங்க கிறுக்கி போடுங்க, அந்த மக்கள் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் இறங்கி போய் ஜெபிக்கிறாரு. விடாப்பிடியாக பண்ணுறதுனால கர்த்தர் மோசேயோட ஜெபத்தை கேட்குறாரு. உபாகமம் 9:18 சொல்லுது, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தின் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் கோபம் கொண்டு இந்த ஜனங்களை அழிச்சிடுவாரோ, இவங்க செஞ்ச பாவத்தினால, இவங்களுடைய சாபகத்தினால, இவங்க செஞ்ச பாவங்கள்னால அவர் அழிச்சிட போகிறார் சொல்லிட்டு திரும்பவும் 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தில் விடாப்பிடியாக அழுது ஜெபிச்சு அவங்க இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் விழுந்து கிடந்தார். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையை என் மன்றாட்டை கேட்டு அவங்கள அழிக்காதபடி என்ன பண்ணார் கர்த்தர், இஸ்ரவேல் மோசே விடாப்பிடியாக ஜெபிச்சதுனால இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அழிக்கலை. எலியா கூட பார்த்திங்கன்னா ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக விடாப்பிடியாக ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு யாக்கோபு 5:17 இருக்குது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. இப்போ மழை பெய்யாதபடிக்கும் ஜெபிச்சார், மழை பெய்யும்படியே ஜெபிச்சார். அவருடைய விடாப்பிடியான ஜெபம் கையளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை எழும்ப பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யணும், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். கானான் ஸ்திரியை போல் நம்ம யாருக்காவது பிசாசின் பிடியில் வியாதிப்பட்டிருந்தாலோ, இல்லை பலவீனப்பட்டிருந்தாலோ, தீயாவையில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்கள குணமாக்குற பொறுப்பு நம்ம மேலே விழுந்தது. நம்ம விடாப்பிடியாக ஜெபிச்சு அவங்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வரணும். நம்முடைய விசுவாசமுள்ள ஜெபம் அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொண்டு வரும். யாக்கோபை போல் விடாப்பிடியாக ஜெபிச்சு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாமை போல் அழிகிற பட்டணத்துக்குள்ள இருக்கிற நீதிமான்கள் காப்பாற்றும்படியே நம்ம விடாப்பிடியாக நம்ம ஜெபிக்கணும். மோசேயை போல் இஸ்ரவேல் மக்களுக்காக எருசலேமின் சமாதானத்துக்காக விடாப்பிடியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எலியாவை போல் நம்ம தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி நம்ம ஜெபிச்சா கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். நம்ம குடும்பங்கள் கட்டப்படும். யாக்கோபு ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. சபையில் எழுப்புதல் வரும், நோயாளிகளுக்கு சுகம் கிடைக்கும், தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், தேசத்தில் கர்த்தர் சேமத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கும் நம்ம விடாப்பிடியாக ஜெபிச்சு விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகிமையான பதிலை அருள் செய்வாராக.